வணக்கம். பிப்ரவரி 18ஆம் நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 17ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 6800 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 10800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸை தொடர்றாங்க 4000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 7700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸை தொடர்றாங்க 4800 கோடி ரூபாய்க்கு. தொடர்ந்து இறக்குமதி வரி குறைக்கப்படும்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். அண்மையில் யூஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்திருக்கிறாரு, எந்தெந்த நாடுகள் அதிகமாக வரி விதிக்கிறாங்களோ அதற்கெல்லாமே ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் விதிக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்திய நிதியமைச்சர் சொல்லியிருப்பது இறக்குமதி வரி குறைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட் டேட்டா வெளியாகி இருக்கு. ஜனவரி மாதத்திற்கானது 22.99 பில்லியன் US ட்ரேட் டெபிசிட்ல இருந்திருக்கு. போன வருடம் இதே மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு. 16.56 பில்லியன் US இருந்தது போன வருடம் இதே மாதத்தில். எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு? 36.43 பில்லியன் US. இயர் ஆன் இயர் 2.4% விழுந்திருக்கு. தொடர்ச்சியாக 3வது மாதம் வீழ்ச்சியை பார்க்குது. டேட்டா நமக்கு கிடைத்தது இந்து பிசினஸ் லைன்ல இருந்து. இறக்குமதி 10.28% அதிகரிச்சிருக்கு. ஜனவரி மாதத்தில் 59.42 பில்லியன் US. ஹிண்டல்கோ நிறுவனத்திற்கு CLSA தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 815. நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 33% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜெஃப்ரீஸும் ஹிண்டல்கோக்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 800 ரூபாய். ஜேகே டயர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய பிரசிடென்ட் திடீர்னு ராஜினாமா செய்திருக்கிறாரு. என்ன காரணம்ன்றது சரியாக தெரியலைங்க. ஆனால் அவர் மீது மும்பை போலீஸ் வழக்கு தொடர்ந்து விசாரணை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் காரணமானு தெரியல. என்ன வழக்குன்றதும் சரியாக தெரியலைங்க. அதுதான் காரணமாக இந்த ராஜினாமாக்குன்றதும் தெளிவுபடுத்தலை. கம்பெனியும் தெளிவுபடுத்தலை, பிரசிடென்ட்டும் தெளிவுபடுத்தலை. இப்போ அவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாரு. கிளாக்ஸோஸ்மித்லைன் ஃபார்மா நேற்று இன்ட்ராடேல 20% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 அதற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது Q3 ரிசல்ட் தான். அது மட்டும் இல்லாமல் சில டாப் பிராண்ட்ஸுடைய மார்க்கெட் ஷேரை உயர்த்தி இருக்காங்க கம்பெனி. ஆக்மென்டன், செஃப்ட் மற்றும் டீபேக்டுடைய மார்க்கெட் ஷேரை உயர்த்தி இருக்கிறாங்க. ரெஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்ஸ்லையும் அவங்க விரிவாக்கம் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 நேற்று இன்ட்ராடேல 20% அதிகரித்ததற்கு. மோதிலால் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருந்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 2170. நேற்று இந்த டார்கெட்டை கடந்திருக்கிறாங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஆட் ரேட்டிங் கொடுத்துருந்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 2250 சொல்லியிருக்காங்க. இந்த பிரைஸையும் நேற்று ஜிஎஸ்கே ஃபார்மா கடந்திருக்கிறாங்க. எல்டிஐ மைண்ட்ரிக்கு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. கிரீஸ் நாட்டை சார்ந்த யூரோ பேங்க் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மல்டி இயர் கான்ட்ராக்ட். ஆனால் எவ்வளவு ஆண்டுக்கு எவ்வளவு தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. சுதர்ஷன் கெமிக்கல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அக்டோபர் மாதத்தில் ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அவங்க ஹியூபாஷ் குரூப்புடைய குளோபல் பிக்மெண்ட் பிசினஸ் ஆப்ரேஷன் அவங்க வாங்க போறதாக. அந்த டிரான்சாக்ஷனை இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள்ளார முடிக்கப்படும். இப்போ புது அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. சிட்டி யூனியன் பேங்க் புதுதாக அவங்களுடைய கிளையை திறந்திருக்கிறாங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி 4 கிளைகளை திறந்திருக்கிறாங்க நாடு முழுவதும். தெலங்கானா, குஜராத், கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேஷ் மாநிலங்களில். ஷெல்டர் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. தாஹா ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் கிட்ட இருந்து 1,01,250 US மதிப்பிற்கான ஆர்டர் இது. பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் நிலம் வாங்கி இருக்கிறாங்க மத்திய பிரதேஷில் 6 கோடி ரூபாய்க்கு. இந்த நிலத்தை ஏஏசி பிளாக்ஸ் பிசினஸ் விரிவாக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. GMR ஏர்போர்ட்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், ஜனவரி மாதத்திற்கான பேசஞ்சர் டிராஃபிக் டேட்டா 1.06 கோடி. இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் 2% விழுந்திருக்கு. ஏர்கிராஃப்ட் மூவ்மெண்ட் ஜனவரி மாதத்தில் 63,767. இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் 1% விழுந்திருக்கு. சிஎல்என் எனர்ஜி லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. லித்தியம் அயன் பேட்டரி சப்ளை செய்யக்கூடிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 77 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். யாருக்கிட்டன்றது அவங்க சொல்லல. ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரியை சார்ந்த பப்ளிக் செக்டர் நிறுவனம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. சிஎல்என் எனர்ஜி லிமிடெட். ராஜஸ்தான் டியூப் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க.
சாய்ஸ் இன்டர்நேஷனல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் சாய்ஸ் ஈக்விட்டி புரோக்கிங் பிரைவேட் லிமிடெட். அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. ஆர்டி கேபிட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் 36 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. 7 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் உஷாக்கல் அபினவ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுடன் என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. ஆக்ஸான் நோபல் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். டியூலெக்ஸ் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் தான் ஆக்ஸான் நோபல் இந்தியா. அண்மையில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்களுடைய இந்தியா பிஸ்னஸ் தான் ஆக்ஸான் நோபல் இந்தியாவை விற்பனை செய்கிறாங்க. யாரெல்லாம் வாங்குறதுக்கு போட்டியில் இருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். அப்புறம் பர்ஜர் பெயின்ஸ் அந்த போட்டியிலேருந்து வெளியேறிட்டாங்கன்ற தகவல் பார்த்துருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிளாக் ஸ்டோன் நிறுவனம் போட்டியில் இருக்கிறாங்க. அதே போல் வேறு 3 USA சார்ந்த பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனங்களும் போட்டியில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. JSW பெயிண்ட்ஸ் போட்டியில் இருக்கிறாங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் போட்டியில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். பர்ஜர் பெயிண்ட்ஸ் வெளியேறிட்டாங்கன்றது. அதே போல் ஆதித்யா பிர்லா குரூப் நிறுவனமான பிர்லா ஓப்போஸும் இந்த போட்டியிலிருந்து வெளியேறி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் இப்போ தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஏர்டெல் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த ஒரு தகவல். சிங்கப்பூர் டெலிகம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் ஏர்டெல்லில் வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது குறித்தான முடிவு இந்த வாரம் அந்த கம்பெனியுடைய போர்டு முடிவெடுப்பாங்கன்றது சொல்லியிருக்கிறாங்க. 8500 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இப்போ அவங்க கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ஏர்டெல்லில். இந்த சிங்கப்பூர் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அவங்க 8500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஜொமேட்டோ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க புதிதாக AI பவர்ட் கஸ்டமர் சப்போர்ட் பிளாட்ஃபார்மை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. நக்கெட்ன்ற பேரை. இதை உருவாக்குனது அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றொரு நிறுவனமான ஜொமேட்டோ லேப்ஸ் வழியாகத்தான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. சயன் DLM தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு தேல்ஸ் குரூப் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அசம்பிளி சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. லாயல் எக்யூப்மெண்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. லிண்டே இன்ஜினியரிங் இந்தியா கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய். SBI கார்டு குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க புதிதாக MD CEO நியமிச்சிருக்கிறாங்க. சலீலா பாண்டே ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பதவி ஏற்கிறாங்க. அவங்க டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. SBI கார்டு ஒரு ஷேருக்கு ₹2.50. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 25ஆம் தேதி. ஆனந்த்ராஜ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க CSE டேட்டா சர்வீசஸ்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டேட்டா சென்டர் மற்றும் கிளவுட் சொல்யூஷன்ஸ்க்கான பார்ட்னர்ஷிப் இது. ஹிந்துஸ்தான் காம்போசிட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. போன ஆண்டு ஜனவரி மாதத்தில் மகாராஷ்டிரா ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இன்சூரன்ஸ் கிளைம் போட்டிருந்திருக்கிறாங்க 6.4 கோடி ரூபாய். இப்போ ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்திருப்பது 3.75 கோடி ரூபாய். ஆர்டிஃபேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிடைத்த ஒரு கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு 256 லட்சம் ரூபாய்கள். ABB இந்தியா லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹33.50. ரூட் மொபைலுக்கு டாக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. GST அத்தாரிட்டிஸ் 54 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. பேடிஎம் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க SBI மியூச்சுவல் ஃபண்டுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் அண்மையில் இப்போ ₹250 SIPயில் ஒரு ஸ்கீமை அறிமுகம் செய்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க பேடிஎம். ஸோ பேடிஎம் வழியாக அதில் முதலீடு செய்ய முடியுன்றது என்னுடைய புரிதலுங்க. ஸோ பேடிஎம் தரப்பு சொல்லியிருப்பது பார்ட்னர்ஷிப்பில் வராங்க SBI மியூச்சுவல் ஃபண்டுடன். ஹுண்டை இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மத்திய அரசுடைய ஒரு திட்டமான ஸ்கீம் டு ப்ரொமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் பேசஞ்சர் கார்ஸ் இன் இந்தியா, இந்த திட்டத்தை ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க ஹுண்டை இந்தியா. இந்த திட்டத்தின் வழியாக அரசு மானியம் கொடுக்க இருக்கிறாங்க. ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ்னால், உள்ளூரில் அவங்க இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி ஆலையை அமைக்க வேண்டும். இந்த திட்டத்தை போன ஆண்டு மார்ச் மாதத்திலே அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ்னால், குறைந்தபட்ச முதலீடு 4150 கோடி ரூபாய் இருக்கணும் இந்தியாவில். அதற்கு பிறகு டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் 3வது ஆண்டு முடிவில் 25% எட்டியிருக்க வேண்டும். 5ஆம் ஆண்டு முடிவில் 50% எட்டியிருக்க வேண்டும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்படி இருந்ததுன்னா அரசு மானியம் வழங்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மானியத்தில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த நிறுவனங்கள் இந்த கண்டிஷன்ஸை எட்டினாங்கன்னா அவங்க இறக்குமதி செய்யக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய டாக்ஸை குறைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 70 அல்லது 100% இருக்குது. அது 15% குறைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஸ்லா இந்த திட்டத்திற்கு எந்த ஆர்வமும் இது வரைக்கும் காட்டலன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும்.
சாந்தூர் மேங்கனீஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 1194% வால்யூம் அதிகரித்தது. காட்ஃப்ரே பிலிப் 17% ஷேர் பிரைஸும் 470% வால்யூம் அதிகரிப்பு. பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் 17% ஷேர் பிரைஸ் 389% வால்யூம். கிளாக்ஸோ ஸ்மித்லைன் 16% ஷேர் பிரைஸும் 1856% வால்யூம் அதிகரித்தது. ஆர்த்தி ஃபார்மா 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 284% வால்யூம் அதிகரித்தது. கேம்லின் ஃபைன் 9% ஷேர் பிரைஸும் 894% வால்யூம் அதிகரிப்பு. மணப்புரம் ஃபினான்ஸ் 9% ஷேர் பிரைஸ் 540% வால்யூம். பிரமல் ஃபார்மா 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 1043% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் மெக் பவர் 20% வீழ்ச்சி, 2830% வால்யூம் அதிகரிப்பு. ஜென் டெக்னாலஜிஸ் 20% சரிந்தது, 140% வால்யூம் அதிகரிப்பு. பெஸ்ட் ஆக்ரோ லைஃப் 20% வீழ்ச்சி, 138% அதிகரித்தது வால்யூம். வண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ் 15% வீழ்ச்சி, 698% வால்யூம் அதிகரிப்பு. லோகேஷ் மிஷன்ஸ் 15% வீழ்ச்சி, 456% வால்யூம். ரேட் கெயின் டிராவல் 12% சரிந்தது, 235% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்கிட் ஃபார்மா 10% வீழ்ச்சி, 162% அதிகரித்தது வால்யூம். சென்கோ கோல்ட் 9% வீழ்ச்சி, 2600% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.